வெற்றி சீக்ரெட் கிச்சனுக்காக அந்த பசங்க கிட்ட இருந்து ஆர்டருமே எடுத்துட்டு ஆர்டர்லாம் டைமுக்கு வந்துடும், சாப்பிட்டு பிளேட் மட்டும் வெளியே வச்சிடாதீங்க உள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெற்றிமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். வெற்றியும் பாண்டி கிட்ட சீக்ரெட் கிச்சன் நல்ல பிக்கப் ஆயிடுச்சு, இப்படியே போச்சுன்னா நம்மளே ஒரு ரெசார்ட் ஷாப் வச்சலாம் போலே அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். ஃபுட் ரெடி பண்ணணும்ன்றதுக்காக பாண்டி வெற்றிமே இப்ப அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. விக்கி அவன் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காகவே வந்திருப்பான். அப்ப அவன் ஃப்ரெண்ட் என்னடா எல்லா பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. சாரிடா நேத்து நான் வேற ஒரு பிரச்சனை இருந்தா அதனால சரியா பேச முடியல அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். விக்கி நைட்டு தானே பார்ட்டி சொன்னா கண்டிப்பா நான் வரேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அப்ப அவன் ஃப்ரெண்டும் நேத்து உன் கூட இருந்த பொண்ணு உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். இல்ல அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எனக்கு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அந்த பொண்ணு உன்னை பாக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராச்சும் லவ் பண்றியடா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு விக்கியும் பண்ண ஆனா இப்ப இல்ல அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். வெற்றியும் ஆர்டர் கொடுக்கறதுக்காக கிச்சனுக்கு போயிருந்திருப்பான். அதை ரெடி பண்ணி கொடுத்த ஐஷும் இப்ப வெற்றிக்கு அவ பர டெசர்ட்மே எடுத்து கொடுத்திருந்திருப்பா. அதை பார்த்ததும் இப்ப வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். வெற்றியும் அந்த டெசர்ட்டை யாருக்கும் தெரியாத இடத்துமே நின்று சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற பாண்டியும் இப்ப வெற்றி கிட்ட புடுங்கி சாப்பிடறதுக்காக போயிருந்திருப்பான். அதனால வெற்றியும் அடுத்த நாள் ஐஷுக்காக ஒரு ஸ்வீட்மே பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸ்மே போட்டு ஐஷு கிட்டமே கொடுத்திருந்திருப்பான். கெஸ்ட்டுக்கு லேட்டா ஃபுட் சர்வீஸ் பண்ற ரூம் சர்வீஸ் பசங்களோட நேம் லிஸ்ட்மே கேட்டிருந்திருப்பாரு. அதனால ஜான்மே அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேமே வெற்றி தான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. வெற்றி எப்படியாச்சும் அந்த ரெசார்ட் விட்டு தூக்கணும்ன்றதுக்காக நெடுமாறணும் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்த பிரெஞ்சு கெஸ்ட் வெற்றி அட்டன் பண்ண வைங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. நானும் வெற்றி இந்த கெஸ்ட் அட்டம்னா கண்டிப்பா ஃபுட் லேட்டா தான் டெலிவரி ஆகும், அது மட்டும் இல்லாம அந்த கெஸ்ட்டுக்கு ஃபுட் அலர்ஜி இருக்குன்னு உத்தமனும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கேட்கிற நெடுமாறும் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டா வெற்றியும் அந்த கெஸ்டோட ஆர்டர் ஜான் கிட்டமே எடுத்து வந்து கொடுத்திருந்திருப்பான். அந்த கெஸ்ட்டுக்கு பீனட்னா அலர்ஜி வந்திருக்கும், ஜானும் வேணும்னு அந்த ஃபுட்ல பீனட்மே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. வெற்றியும் அந்த ஃபுட்டுமே கெஸ்ட் கிட்டமே கொடுத்திருப்பான். அந்த கெஸ்ட்டுமே அந்த ஃபுட்டை சாப்பிட்டு இருப்பாரு. பீனட் ஆட் பண்ணிருப்பாங்கன்றதால அந்த கெஸ்ட்டுக்குமே போட முடியாம போயிட்டு இருக்கோம். ராஜேந்திரனும் இப்ப வெற்றியை கூப்பிட்டு இது யார் மேல தப்பு, நீ தான் தப்புன்னு சொல்லி வெற்றி அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. வெற்றி நான் கரெக்டா தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன், இது கிச்சன் மேல தான் தப்பு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நெடுமாறுமே அங்க வந்துட்டு ஒரு ஃபுட்டை கூட சரியா ஆர்டர் எடுக்க தெரியாதவங்க ஏன் இன்னும் வேலைக்கு வச்சிருக்கீங்க, ரூம் சர்வீஸ்ல ஃபுட் லேட்டா எடுத்து டெலிவரி பண்றதுல யாருன்னு பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் ஆளா இவன் தான் இருக்கான், இவனெல்லாம் எதுக்கு இன்னும் வேலையில வச்சிருக்கீங்க, இவனை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ராஜேந்திரனும் உண்மை என்னன்னு தெரியாம எதுவும் பண்ண முடியாது, வெற்றி ஒழுங்கா தான் ஆர்டர் எடுத்தான்னு சொல்றான், என்னன்னு விசாரிப்போம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. கேஓட்டில ஒழுங்கா மென்ஷன் பண்ணிருந்தா கண்டிப்பா என்னோட செஃப்ஸ் எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ராஜனும் இப்ப அந்த கேஓட்டியுமே செக் பண்ணி பார்த்திருந்திருப்பா. பார்த்தா வெற்றி கரெக்டா தான் ஆர்டர் எடுத்திருந்திருப்பா. கேஓட்டி இப்ப நெடுமாறன் கிட்டவே கொடுக்குறாரு. அதை பாக்குற நெடுமாறனும் இப்ப பாக்காயிட்டு இது கிச்சன்ல தான் தப்பு நடந்திருக்குன்றதுமே புரிஞ்சிட்டு இருப்பாரு. நெடுமாறனும் என்ன பேசுறது தெரியாம இந்த பிளேமை நான் எடுத்துக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருமே கிச்சன் கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. ஜான் தான் இந்த வேலையை பார்த்திருப்பாரு. இப்ப ஜானுமே போட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. வெற்றியை டார்கெட் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா உன்னால இப்ப அந்த கஸ்டமர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, நீ ஒரு செஃபா தோத்துட்ட அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ஜான்மே நெடுமாறன் கிட்ட இப்ப சாரிமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்ப வெற்றி கிட்ட ரொம்ப தெளிவா இனிமேல் கிச்சன் பக்கமே போக கூடாது, ரெசார்ட் வெளியே அனுப்புறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ஐஷு வேணிக்கிட்ட இதுக்கு முன்னாடி எங்க அப்பா ரூம் சர்வீஸ் பசங்க கிட்ட பிரச்சனை பண்ணி நீ பாத்திருக்கியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வேணியும் அதுக்கு இல்லன்னு சொல்லி இருந்திருப்பா. அப்பயே வெற்றி கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுமே யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அவர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இப்படி டார்ச்சர் பண்ணா ஒருத்தர் எப்படி ஒழுங்கா வேலை பார்க்க முடியும் அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பா. இங்க ஒரு பக்கம் ரகுபதியும் சிதம்பரத்தை தேடி சொந்த ஊருக்கு போயிருந்திருப்பாரு. சிதம்பரம் அந்த ஊரை விட்டு கிளம்பி பல வருஷம் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். பக்கத்து கிராமத்துல தான் சிதம்பரத்தோட ஃபேமிலி இருக்குன்ற விஷயமும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அதனால சிதம்பரத்தோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாரு. அவன் ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டிக்குமே போயிருந்திருப்பான். அங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பான்றதுனால அவன் ஃப்ரெண்ட் சைட் டிஷ்ஷா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி சைட் டிஷ் எடுத்து கொடுத்திருப்பான். சாப்பிடுற விக்கி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பான். அப்ப விக்கி இது எங்க வாங்குனதுன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். அவன் ஃப்ரெண்ட் ரெசார்ட்ல தான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பான். அப்ப அவன் ஃப்ரெண்டுமே அங்க வந்து வெளியே போய் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பான். அங்க ரூம் சர்வீஸ்க்காகவே வந்திருப்பான். அப்ப அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் வெளியே இருந்து ஃபுட் வாங்கி தர விஷயத்தை வெளியே ஆகிட்ட சொல்லிடாதீங்க, கரெக்ட் டைம் ஃபுட் நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் விக்கி கேட்டுட்டு இருப்பான்.